என் உயிர் சகோதர சகோதரிகளே, ஒன்று நீங்கள் நல்லா கவனம் வச்சுக்கணும். பணத்தை தேடனா மன உளைச்சல் தான். நிம்மதி போயிடும், அமைதி போயிடும், குடும்பத்தில் சந்தோஷம் போயிடும், மகிழ்ச்சி போயிடும், கணவன் மனைக்குள்ள சண்டை வரும், பிள்ளைகள் பெற்றவங்களுக்குள்ள சண்டை வரும். பணம் 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 பணம்னு ஓடாதீங்க. மிகப்பெரிய மன உளைச்சலுங்க. அது ஒரு மன நோய்ங்க. அது உங்களால ஞானத்தை தேட முடியாது, ஆன்மீகத்துல பயணிக்க முடியாது, ஏழை பாழைகளை பார்க்க முடியாது, வறுமை உற்ற மக்களை நீங்க பார்க்க முடியாது. பணம் பணம்னு ஓடினீங்கன்னா அகங்காரம் வரும், திமிரு வரும், ஈகோ வரும், கெட்டெண்ணம் வரும், கெடுபுத்தி வரும், மற்றவங்க அசிங்கப்படுத்தலான்ற எண்ணம் வரும், தாழ்த்தலான்ற எண்ணம் வரும். ஏழைகளை மதிக்க மாட்டீங்க, வறுமை மக்களை மதிக்க மாட்டீங்க. பணம் பணம்னு ஓடாதீங்க. மன உளைச்சல் தான், அது ஒரு மனநோய். பணம் பணம்னு ஓடினீங்கன்னா கடைசியில பணமா தான் போகணும். ஏன்னா ஊறப்பட்ட நோய் வந்துடும், உங்களுக்கு ஊறப்பட்ட நோய் வந்துடும். அதுல தடுக்கவே முடியாது. ஏன்னா நீங்க பணத்தை சேர்த்துக்கினாலே அது கருமாதான். மனமும் பாவமும் ஒண்ணு. நீங்க தேவைக்கு பணம் சேர்த்துங்க, அது தப்பே கிடையாது. ஆசைக்கு பணம் சேர்த்துங்க, ஆனா பேராசைக்கு தேவைக்கு மீதுலாம் பணம் சேர்த்துக்காதீங்க. கொடுத்துருங்க, எல்லாரும் கொடுங்க. எவ்வளவு அனாத ஆசிரமம் இருக்கு, ஊனமுற்றோர் இருக்காங்க, மாற்றுத்திறனாளி இருக்காங்க, எவ்வளவு இல்லாதவங்க, ஏழை பாடுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, தெருவோரத்துல இருக்காங்க, எவ்வளவு பேர் இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அளவுக்கு மீறி சம்பாதிச்சீங்கன்னா கொடுத்துருங்க. ஏன் வச்சுக்கின்னு போட்டு அதை போட்டு தொல்லை பண்ணு கிடக்குறீங்க. பணம் 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 பணம்னுட்டு இந்த மூளையில ஏத்திக்காதீங்க. மூளையில ஏத்திக்கிங்கன்னா அது மனநோய் மாரி வந்துடும். தூக்கம் வராதுங்க, தூக்கமே வராது, தூக்கம் போயிடும். நீங்க நைட்டு நீங்க படுத்தீங்கன்னா பணம் பணம் தான் ஓடும், தூக்கமே வராது. ஆனா அதே மாதிரி பணத்துக்காக இந்த இஎம்ஐ வாங்குறது, பினான்ஸ் வாங்குறது, கடன் வாங்குறது, வட்டிக்கு வாங்குறது, இதெல்லாம் மிகப்பெரிய மன உளைச்சல், மிகப்பெரிய மன உளைச்சல். இது அனுபவத்தால சொல்றேன். இதெல்லாம் நிறுத்திக்கின்னு எப்படி அமைதியா வாழலாம், நிம்மதியா வாழலாம், சந்தோஷமா வாழலாம்னு பாருங்க. குடும்பத்தோட நிம்மதியா வாழ்றதுதான் மிகப்பெரிய சொத்தே.